நம்முடைய புதிதாக செயல் தலைவராக பொறுப்பேற்று முதலில் இந்த கூட்டம், நேற்று கூட்டம் அறிக்கை கூட்டம், இன்றைக்கு வருகின்ற நம்முடைய அக்கா ஸ்ரீகாந்தி அவர்களே, அப்படின்னா புன்னகத்த முகத்துக்கு சொந்தக்காரர். நாங்களும் சிறு வயதிலிருந்து மருத்துவர் ஐயா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் +1 படிக்கும் போதிலிருந்து ஐயாவுடைய அடிமையாக, சிவன் அடிமைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஐயா அடிமை அருள். நாங்க சொல்றது என்னன்னா, அன்றிலிருந்து இன்று வரையிலே அக்காவை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு யார் வந்தாலும் அன்போடு வாங்கப்பா, வாங்க தம்பி, வாங்கண்ணா, இதுதான் அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை. என்றைக்கும் ஒரு தவறே செய்தவரை போனாலும் கூட மன்னிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவர் ஐயாவுடைய பின்புலமாக இருந்து செயலாற்றிக் கொண்டிருக்கிற நம்முடைய அக்கா அவர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். அந்த நம்முடைய அக்கா அவர்களை அனைவரும் நம் வாழ்த்து மூலமாக கரவல் எழுப்ப வேண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எழுந்து நின்று கரவல் எழுப்புகிறேன். சேலம் மாவட்டம் என்றைக்கும் ஐயா பின்னாலே, அதே மாதிரி நம்முடைய அக்கா அவர்கள் அக்கா பின்னாலே அதே மாதிரி அக்காவோடு நம்ம இணைந்து செயலாற்றுவோம். அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு புதிய ரத்தத்தை பாய்ச்சுவதற்காக மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு அற்புதமான இளைஞனை, நம்முடைய தியாகச்செம்மல் அண்ணன் ஜி.கே. மணி அவர்களுடைய மகன் என்பது மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டத்திலே திரையுலகமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற ஒரு திறமைமிக்க இளைஞன் நம்முடைய அண்ணன் தியாகச்செம்மல் ஜி.கே. மணி அவர்களுடைய மகன் என்பதற்காக மட்டுமல்ல, அவர் 1999 மருத்துவர் ஐயா சொன்னதனால பெண்ணாகரம் சட்டமன்றத்திலே தனியாக போட்டியிட்டு 2வது இடத்தை பெற்றவர். அப்படிப்பட்ட ஒரு இளைஞரை ஐயா அவர்கள் நம்முடைய இளைஞர் சங்கத்தினுடைய தலைவராக நியமித்திருக்கிறார்கள். 2 பேரையும் வாழ்த்து முகமாக எல்லாம் எந்திரிச்சு நின்று ஒரு கரவொலியோடு, மிகப்பெரிய கரவொலியோடு நாம் அனைவரும் வாழ்த்துவோம், சேலம் மாவட்டமே வாழ்த்துவோம் என்று சொல்லி